என் பொண்ணும் பையங்கன்னா கண்டிப்பா ஒரு 1 lakh மேல சேலரி இருக்கும் சார். நீயே 1,00,000 சொல்ல டைம்ல எல்லாமே வாங்கி பதிலா சிம்பிளா ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன பண்ணுமா, அந்த காசு கொஞ்சம் மிச்ச காசு கேட்டா ட்ரிப் போனோமா, கொடுக்குறவங்க எல்லாம் அட்டன் பண்ணோமா. நாங்க குளிக்குது நான் சொன்னேன், அந்த குழி உள்ள போயிட்ட மேல ஏறுவேன்னு சொன்னேன். உள்ள இறங்குனா உள்ள அப்படி போயிட்டு அப்ப இறங்கினா வந்தா ஒன்னும் ஏறவே முடியல. இந்த ஃபார்மாலிட்டிஸ் அதுதான் வந்து ஒரு கல்யாண அளவு சிம்பிளா பண்ணலாமே, ஏன் ஃபார்மாலிட்டி? ஏன் அடுத்த 10 வருஷத்துக்கு கணக்கான ஆவறீங்க? சிம்பிளா நீங்க பண்ணிட்டு போயிட்டா போதுமே. சோ நீங்க என்ன சொல்றீங்க, எந்த கடனும் வாங்காம இருக்கிற காசை வச்சு அழகா ஒரு கல்யாணத்தை பண்ணி அது வாங்குற ஒரு எக்ஸ்ட்ரா காசை வச்சு அழகா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றீங்க. ஏன் சும்மா கடன் பட்டு? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்ப்பா. வணக்கம் 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 சார். வணக்கம் மாலதி. ஓகே சார், நான் உங்ககிட்ட ஒரு 5 கொஸ்டின் கேட்டுக்கலாமா? ஏதோ கேளு ஜல்லி, டைம் இல்ல. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டு காட்டுறேன், அப்படியே பாருங்க. டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கோம்னா பையனும் அந்த அளவுக்கு படிச்சிருக்கணும் இல்லைங்க சார். பொண்ணு நம்ம வீட்லயே கொஞ்சம் செல்லமா வசதியா வளர்ந்துருச்சு இல்லைங்க சார். அதுக்கு வேணுங்கிற அளவுக்காவது வசதி வேணும் இல்ல சார். அவங்க நம்ம வீட்டுல ஓன் ஹவுஸ்ல தான் இருக்காங்க. அப்படிதான் கண்டிப்பா வேணும் இல்லைங்க சார். சோ பாத்தீங்களா? பார்த்தேன்பா. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? என்னோட கருத்து வந்து என்னன்னா, உண்மைதான்ப்பா. அந்த பொண்ணு அந்த வீட்டுல பிரின்சஸா வந்திருக்கலாம், டாட்ஸ் கேர்லா இருந்திருக்கலாம், இல்ல மாம் இருந்திருக்கலாம். அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஓகே. இப்போ அந்த பொண்ணை நம்ம வந்து என்ன பண்ணனாலும் நம்ம கிட்ட நிறைய சொத்து இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நல்ல டீசென்டான லைஃப் வாழ்ந்தா கூட நம்ம கிட்ட அட்லீஸ்ட் ஒரு சேலரி வந்துட்டு ஒரு 8,000 மேல இருந்தா தான் சூப்பரா கூட இல்லாம மீடியமா நடத்தலாம், எந்த பிரச்சனை இல்லாம சண்டை இல்லாம. இப்ப எக்ஸாம்பிள் வந்துட்டு உனக்கு மாசம் 15,000 ரூபாய் சம்பளம். ஓகே ஓகேவா? உனக்கு ஒரு சின்ன பொண்ணு, ஒரு வைஃப். 15,000 ரூபாய் என்னத்த வாழ முடியும்? ஃபீஸ் கூட கட்ட முடியாது போலயே சார். அப்படியே ஃபீஸ விடுப்பா, அடுத்த வேலை சாப்பாடு கூட வாங்க முடியாது. ஆமா சார். ஆனா அந்த 15,000 ரூபாய் கூட இல்லாம இப்ப நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க தம்பினா. பட் ஆனா அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி பொண்ணோட வீட்டுல இருந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா அந்த பசங்க எல்லாம் எங்க போவாங்க? தம்பி இப்ப நான் ஒன்னு சொல்றேன். இப்ப வந்துட்டு எனக்கு சின்ன பையன்கிறான், இருக்குது. இப்போ உன் பொண்ணு என் பையன் கட்டி தரணும்னா நீ எவ்வளவு கேட்ப? சேலரி எவ்வளவு இருக்கும்? பையங்கன்னா கண்டிப்பா ஒரு 1 lakh மேல சேலரி இருக்கணும் சார். நீயே 1,00,000 சொல்ல டைம்ல அந்த பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி நல்லா வேலைக்கு போயின்னு வந்து சந்தோஷமா இந்த பொண்ணு அந்த சந்தோஷத்தை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீ கொடுக்கணும்ட்டு. சார் நாங்களும் நல்லா பாத்துப்போம், அதுல என்ன சார் இருக்கு? தம்பி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி எடுத்தனா அட்லீஸ்ட் ஒரு 80,000 இருக்கணுமாப்பா சேலரி. சரி, இப்போ வந்து நீங்க வந்து அந்த பொண்ணு வீட்டு சைடு இருந்தீங்கன்னா இந்த மாதிரிதான் கேப்பீங்களா? ஆமாப்பா தம்பி, நான் கேட்பேன். இது வந்து ஒரு பிசினஸாவே நடக்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்தே தெரியுதா சார் உங்களுக்கு? எந்த மாதிரினா பிசினஸ் தம்பி? இது பிசினஸ் இல்லப்பா. ஏன்னா இப்போ ஒரு கல்யாணம் நடக்கணும்னா நீங்க வந்து பொண்ணு வீட்டுல இருந்து இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும், அப்பதான் வந்து பையன் வீட்டுல இருந்து சம்மதிப்பாங்க. அப்போ வந்து கல்யாணம்னு ஒண்ணு வச்சு அதுல வந்து சொந்தக்காரங்க எல்லாம் வர வச்சு அந்த சொந்தக்காரங்கிட்ட இருந்து வர காசெல்லாம் வந்து ஆல்ரெடி கல்யாணத்துக்காக வாங்கின கடன் எல்லாம் திருப்பி ரீபே பண்றது. இது வந்து ரொட்டேஷன் பிசினஸ் மாதிரி இருக்கே. சொல்றேன்னா எந்த சொந்தக்கார பந்தம் எதுவுமே தேவையில்லை. ஒரு 10 பேரு பொண்ணு சைடுல இருந்து 10 பேர் பையன் சைடுல. சார் இந்த மாதிரி 10 பேர் பொண்ணு சைடு 10 பேர் பையன் சைடுனா அப்ப எப்ப நாங்க வந்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுக்கிறது? நீ பிசினஸ் பத்தி பேசுற, பிசினஸே வேணான்னு பேசிக்கிறேன். ஓகே. இப்போ 10 பேர் கூப்பிட்டா 20 பேர் ஆயினாங்களா? 20 பேருக்கு சாப்பாடு வந்துட்டு எவ்வளவு ஆயிடுச்சு? ஒரு 3,000 ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. 4,000 ரூபாய் இஞ்சி போனா சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளோ பிரம்மாண்டமா இவங்கள கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு இல்ல சொர நகை போட்டு கோட் ஷூட்டு பிளஸ் சொந்தக்காரங்களுக்கு துணி குழந்தைங்களுக்கு துணி எல்லாமே வாங்கிட்டு பதிலா சிம்பிளா ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்ன பண்ணுமா, அந்த காசு கொஞ்சம் மிச்ச காசு கேட்டா ட்ரிப் போனோமா, கொடுக்குறவங்க எல்லாம் அட்டென்ட் பண்ணோமா, அப்பா அம்மா எடுத்த காட்டணுமா, அந்த மாதிரி பெட்டரா அதே எனக்கு தெரியுது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இட்டன் பண்ணவே போதும்ப்பா. ஏன் அவ்வளவு பிரம்மாண்டமா கண்ண பண்ணி மாலை போட்டு வரவேற்று டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி
அதுக்கு காசு கொடுத்து ஆனா அது வந்து அப்பத்துல இருந்தே பண்ற ஒரு அந்த ஃபார்மாலிட்டிஸ், அதுதான் வந்து ஒரு கல்யாணம் அளவுக்கு. வேணாம்தானே, சிம்பிளா பண்ணலாமே, ஏன் ஃபார்மாலிட்டி? ஏன் அடுத்த 10 வருஷத்துக்கு கணக்காரன் ஆவறீங்க? சிம்பிளா நீங்க பண்ணிட்டு போயிட்டே போதுமே. சோ நீங்க என்ன சொல்றீங்க, எந்த கடனும் வாங்காம இருக்கிற காசை வச்சு அழகா ஒரு கல்யாணத்தை பண்ணி அது வாங்குற ஒரு எக்ஸ்ட்ரா காசை வச்சு அழகா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றீங்க. ஏன் சும்மா கடன் பட்டு? சரி, நீங்க வந்து எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? லவ் மேரேஜ் நல்லதா இல்ல வந்து அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டா? தம்பி எனக்கு தெரிஞ்சு நோ மேரேஜ் தான் பெஸ்ட் நினைக்கிறேன். மேரேஜே வேணாம். மேரேஜ். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? தம்பி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு. நீங்க மட்டும் மேரேஜ் பண்ணுவீங்க, ஆனா மத்தவங்களுக்கு வந்து நோ மேரேஜா? தம்பி அப்ப நான் அந்த குழி தெரியாம விழுந்துட்டேன். சொன்னாங்க குழிக்குது, நான் சொன்னேன் அந்த குழி உள்ள போயிட்ட மேல ஏறுவேன்னு சொன்னேன். உள்ள இறங்குனா உள்ள அப்படியே போயிட்டு அப்ப இறங்கினவன் தான் ஒன்னும் ஏறவே முடியல, ஏறவே விடவே மாட்டாங்க என்ன. ஓகே, புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். தம்பி இருப்பா, ஒரு கட்டிங் போட்டுறேன். கட்டிங்கா?